Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. இன்னைக்கு மொத்த கேரளாவுமே பேசிகிட்டு இருக்கிறது பாய் ஃப்ரெண்டு புருஷனையே போட்டு தள்ளின பொண்டாட்டியை பற்றி தான். கிரீஷ்மா ஷாரான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு பேரோட ஒரு லவ் ஸ்டோரி கேட்குறதுக்கே தலை சுத்த வைக்குது. ரொம்ப சுருக்கமாக இவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்லணும்னா ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சவொன்னே உங்களுக்கு தான் தோணும் ரெண்டு பேரையும் பிடிச்சி இந்த வடிவேலு வந்து தலையில் கூட்டு வரல விஷம் அந்த மாதிரி ரெண்டு பேர் தலையிலையும் விஷம் மாற்றி கூட்டணும்னு தோணுது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ரெண்டு பேருமே டாக்ஸிக்காக தான் இருந்திருக்காங்க. மாற்றி எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணே வந்து பையனை போட்டு தள்ளிட்டா விஷத்தை கொடுத்து. இதுதான் இன்றைக்கி மொத்த கேரளாவுமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நரபலி கேஸை பார்த்தாங்க. இப்போ அடுத்து இது வேறு கேரளாவில் வித்தியாசமாக நடக்குதுங்க. நேற்றுக்கு தான் ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஒரு பொண்ணு வந்து பையனை எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணி ஒரு பையனை வந்து போஸ்கோ ஆக்டில் ஜெயிலுக்கே அனுப்பிச்சா ராஜஸ்தான்லன்னு. இன்றைக்கி அடுத்த சம்பவம். பொண்ணு வந்து நடித்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி மாதிரியே வாழ ஆரம்பித்து நடித்து ஏமாற்றி விஷம் குடித்து சாவடிச்சிருக்கா. இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரெண்டு பேர் மேலேயும் தப்பு நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். கேட்டு முடிக்கிறப்போ இன்றைக்கி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய இதை பார்க்குறப்போ பயமாக இருக்குது. என்னடா இவ்வளோ டாக்ஸிக்காக போயிட்டுருக்கீங்கிறது இருக்குது. முதல்லேருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் எங்கே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர் திருவனந்தபுரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாகர்கோவிலுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் நடுவில் பாரசல்லா, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கேரளா எம்ஜி ஸ்குவாட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு. பாரசல்லா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊரில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ்மா, பையனோட பேர் வந்து ஷரான். இவங்க ரெண்டு பேருமே வந்து 1 இயருக்கு முன்னாடி ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷாரான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஆவரேஜ், ஒரு மிடில் கிளாஸ், நார்மல் மிடில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கான். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கிரீஷ்மாங்கிற பொண்ணு வந்து காலேஜ் டாப்பர் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ரெண்டு பேருக்குமே வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 year old guy and 22 year old girl. சின்ன ஜஸ்ட் என்ட்ரிங் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஏஜ். கரெக்டாக இப்போ தான் காலேஜ்லாம் முடிக்கிற ஒரு ஏஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு பேர் வந்து ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற காரணத்தினால ரெண்டு பேருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே அவங்களோட லவ் ஸ்டோரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ், எங்கே போனாலும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, எங்கே போனாலும் வீடியோஸ் எடுக்கிறாங்க. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, இன்டிமேட் பிக்சர்ஸ். ஸோ எல்லாமே நல்லா ஜாலியாக ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பனிங்கான லவ் ஸ்டோரி சூப்பராக போயிட்டுருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ச்சுவலி அந்த பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் தெரிய வருது. பையன் வீட்டில் பெருசாக ப்ரெஷர் இல்லைனாலும் அந்த பொண்ணு வீட்டில் வந்து இந்த காஸ்ட் பிரச்சனை இருக்குது. ரெண்டு பேரும் வேறு காஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சவொன்னா இதுக்கு பெருசாக நோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து டிசைட் பண்ணுற ஓகே இது வந்து பெருசாக ஒர்க் ஆகாதா அந்த மாதிரி குழப்பம் இருக்கிறப்ப மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு சைடில் ஓடிட்டே இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் கிரேட் 1 year சூப்பராக போயிட்டுருக்குது. பட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் வந்து கிரீஷ்மா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பொண்ணோட வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஆஸ்ட்ராலஜி, ஜோசியம், ஜாதகம் அதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப அட்லீஸ்ட் அப்படி தான் அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ அது பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட முதல் புருஷன் வந்து செத்துருவான், 2வது புருஷனோட தான் அந்த பொண்ணு வாழும் அப்படின்னு போட்டிருக்கிறதா அந்த பொண்ணு வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாரான், ஸோ அந்த பையன்கிட்ட வந்து லவர் பாய், ஸோ நம்ம வந்து 1 year ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஆனால் இப்படி போட்டிருக்காங்க, ஸோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பையன் இருந்துக்கிட்டு அதுக்காகலாம் நான் உன்னை வந்து இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருக்க முடியாது, அஃப்கோர்ஸ் ஐ லவ் யூ, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டு ப்ளஸ் மைனஸ் முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்குது. ஈவென்ச்சுவலி ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லியா இல்லை அந்த பையனே இந்த இனிஷியேஷன் எடுக்கிறானான்னு தெரியல. அங்கே இருக்கிற பாரசல்லா அப்படின்னு போட்டாலே சர்ச்சு தான் இன்டர்நெட்டில் வருது. ஸோ ஐ திங்க் அங்கே ஃபேமஸான சர்ச்சஸ் நிறைய இருக்குன்னு. ஸோ இந்த பாரசல்லா அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சில் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ட்ரைங் டு பி அ வெரி டிவவுட் ஒய்ஃப். இந்த நெத்தியில் வந்து குங்குமம் வச்சுக்கிறது. அஃப்கோர்ஸ் பேரை பார்த்து சொல்கிறேன், எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் கிரீஷ்மா இஸ் அ ஹிந்து அண்ட் ஷாரான் இஸ் அ கிறிஸ்டியன். ஸோ பேரை வச்சு நான் சொல்கிறேன், எனக்கு தெரியல அவங்க என்ன மதம்னு. பட் அந்த பொண்ணு வந்து அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த ஹிந்து உமனில் அந்த குங்குமம்லாம் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து குங்குமம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், நான் வந்து ரொம்ப லாயலாக இருக்கேன், நான் வந்து உன் கூட ரொம்ப இருக்கேன், நான் ஒரு பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது வந்து நிறைய வாட்ஸ்அப் சேட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பொண்ணு வந்து நிறைய அவனுக்கு அனுப்பிச்சிருக்கா, இவனும் இருந்துகிட்டு இருந்திருக்கான். ஈவென்ச்சுவலி அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. சடனாக இது வந்த உடனே அந்த பையனுக்கு புரியலை.
அந்த பையன் இருந்துக்கிட்டு என்ன என்கேஜ்மெண்ட் இதுங்கிறப்போ, இல்லை இந்த வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே நான் போக சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை, நம்ம பிரிய தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான் இந்த பொண்ணு. இந்த பையன் இருந்துக்கிட்டு இங்கே தான் பிரச்சனை வருது. ஸோ இந்த பையன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகுதோ, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ, வாட் எவர் இட் இஸ், ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் பேசி பார்க்கலாம். ஆனால் பிளாக்மெயில் பண்ணுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கிட்ட என்னோட ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன், என் கூட இருந்த ஒரு பொண்ணை இன்னொருத்தங்கிட்ட விட மாட்டேன், நீ என்னோடது, இந்த மாதிரி நிறைய டயலாக்ஸ்லாம் விடுறான். இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ச்சுவலி ஒரு நாள் வந்து என்னோட ஃபோட்டோஸ், நம்ம ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ், என்னோட நிறைய இன்டிமேட் பிக்சர்ஸ், ப்ரைவேட் பிக்சர்ஸ் உங்ககிட்ட இருக்குது, அதெல்லாம் டிலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த பையன் வந்து காது கொடுக்காத மாதிரி தெரியுது. அதே மாதிரி அந்த பையன் இருந்துக்கிட்டு உன்னை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறான். ஈவென்ச்சுவலி இந்த விஷயம்லாம் வந்து அந்த பொண்ணோட டெசிஷனுக்கு தள்ளப்படுது. அந்த பொண்ணுக்கு பேசிக்காக என்னென்னா, இந்த மேரேஜ்லேருந்து எக்ஸிட் ஆகணும்னா இவன் வந்து இப்படி பேசுகிறது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பயத்தை கொடுக்குது. ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணமாக போகிற பையனுக்கு வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும், நம்ம இன்டிமேட்டாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒருவேளை அனுப்பிச்சிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் அந்த பொண்ணு டெசிஷன் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மர்கையா போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். எனக்கு இந்த லாஜிக் தான் புரியலை. ஓகே, அவன் தான் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறான், இப்படி கேவலமாக பேசுகிறான்னா அந்த பொண்ணு வந்து பதிலுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக இருக்கேன். ஸோ மேபி அந்த பொண்ணு வந்து என்ன எல்லாரும் சந்தேகிக்கிறாங்கனால, அந்த ஜாதகத்தில் போட்டுருந்துச்சுல மொதல் புருஷன் செத்துருவான்னு, சரி எப்படி நம்ம போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃபை ஆரம்பிக்கலான்னு ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெட்சில் வந்து அந்த பொண்ணோட மாமா, அந்த பொண்ணோட சொந்த அம்மா 3 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ 3 பேருக்கு ஐ திங்க் ஸோ இது வந்து அகேன் இந்த கேஸ் கோயிங் ஆன், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு சரியா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் புதுசாக அப்டேட் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் இருக்கிற அப்டேட் இதெல்லாம் இதில். ஸோ வீட்டில் இருக்கிற அம்மா அண்டு மாமா அப்புறம் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து என்ன ஸ்கெட்சு போடுறாங்கன்னா, இவனை காலியாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவன் கூட பிரேக் ஆஃப் பண்ண முடியலை. ஸோ என்ன பண்ணாலும் மறுபடியும் பின்னாடி வரான், மறுபடியும் பேச ட்ரை பண்ணுறான். ஸோ ஒரேடியாக இதுக்கு ஒரு முடிவு கட்டும். ஜாதகத்துலேயே வந்து முதல் புருஷன் இறந்துருவான்னு போட்டிருக்குது. ஸோ இதை நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையிலேயே ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைட், இந்த பூச்சி மருந்து இருக்குல்ல, அதுவே ஆர்கானிக்காக இருக்கும்ல. ஸோ இந்த நேச்சுரல் ஹர்ப்ஸ்னால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷம் பேசிக்காக அனிமல்ஸ்க்கு, அதை அந்த பெஸ்ட்டுக்கு. ஸோ அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு ஒரு கஷாயத்தில் மிக்ஸ் பண்ணி வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பையன்கிட்ட எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை திஸ் டைம் ஷீ இஸ் என்கேஜ் டு அனதர் கை. அந்த பொண்ணோட மேரேஜ் வந்து அக்டோபரில் நடக்க வேண்டியது. பட் இந்த பிரச்சனைனால அவங்க வீட்டில் வந்து ஃபெப்ரவரிக்கு தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. ஓகேவா. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் இருந்துக்கிட்டு சரி இவ்வளோ பிரச்சனைகளோட போகிறோம், அவங்க வீட்டில் வேறு வந்து அந்த பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக போகாமல் ஃப்ரெண்டோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட இன்னொரு ஃப்ரெண்டும் ஒன்றா போகிறாங்க. போகிற இடத்துல அந்த பையன் இருந்துக்கிட்டு ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியே நிற்க வச்சுட்டு இந்த பையன் வீட்டுக்குள்ளே போகிறான். உள்ளுக்குள்ளே போன இடத்துல அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு ஆனால் அந்த 2 பேரும் போகிறப்பமே வீட்டில் என்ன கவனிக்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து அவங்க அம்மா இருந்திருக்காங்க, பொண்ணு இருந்திருக்காங்க. அப்போமே அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட்டு, வீட்டில் யாரும் இல்லைன்னு தானே சொல்லி கூப்பிட்டுருந்தா, வீட்டில் என்ன அம்மா இருக்காங்கன்னு. வீட்டுக்குள்ளே போன இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. பட் என்ன கெஸ் பண்ணப்படுதுனால், அந்த பையன் வந்து இந்த பொண்ணு கொடுத்த ஒரு பர்டிகுலர் கஷாயத்தை குடிச்சிருக்கான். ஓகேவா. அந்த கஷாயத்தில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த ஆர்கானிக்கான ஒரு விஷம் இருக்குல்ல, அதை வந்து கலந்து வச்சுருக்காங்க. இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 15-20 நிமிஷத்துலேயே வந்து வீட்டை விட்டு வெளியே வேகமாக ஓடி வரான். வந்த இடத்துல வந்து வாந்தி எடுக்கிறான். வாந்தி வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான். அப்போவே அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் ஒரு கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த பொண்ணு வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்குறா. அதை வந்து ஒரு ஜூஸ் காம்படிஷன் யார் முதல்ல குடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபன்னியாக அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூஸ் குடிக்க சொல்லி, அந்த கசப்பு போகும், இது ரொம்ப கசப்பாக இருக்குல்ல, கவலைப்படாத, ஜூஸ் குடின்னு சொல்லி ஜூஸை குடிக்க வச்சிடுறா. அதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்குது. அந்த பையனே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ பேசிக்காக ஜூஸை குடிக்க வைக்கிறா அப்படின்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஜூஸ் சேலஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. யார் முதல்ல இந்த பாட்டம்ஸை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜூஸை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பட் ஸ்டில் ஹீ இஸ் ஃபீலிங் அன்வெல். ஸோ போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறான்.
ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து குழப்பமாக இருக்குது. என்னடா ஆச்சுன்னு கேட்டால் இந்த பையனுக்கு என்னன்னா நம்ம லவ்வர் கொடுத்த கஷாயத்தை சொன்னால் அவளை போய் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், பேசிக்கலி ஷீஸ் அவர் ஒய்ஃப், ஸோ அந்த பொண்ணை வந்து நம்ம போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் ஜூஸ் குடித்தேன் அதையே சொல்லிட்டு இருக்கான். பட் நாளாக அவனோட உடம்போட கண்டிஷன் வந்து ரொம்ப வேர்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஈவென்ச்சுவலி மேஜிஸ்ட்ரேட் வந்து அவனோட நோட் என்னடா ஆச்சு சொல்டா அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் வந்து லீகலாக எடுக்கிறப்போ தான் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு கஷாயம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அவன் சாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு மேலே சந்தேகப்படல, ஆனால் கஷாயம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இவன் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஆர்கன் ஃபெயிலியர்னால இவன் வந்து இறந்தும் போகிறான். ஓகேவா? இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர சந்தேகம். ஃபோன் எடுத்து பார்த்தா இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து இவன் இந்த மாதிரி ஜூஸ் சேலஞ்சுங்கிறத அவனோட ஃபோனில் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறப்போ ஜூஸ் குடிக்க சொல்லி. அதே மாதிரி தான் அவங்க ஃபேமிலியில் அப்போ ரீகால் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த பொண்ணை பார்த்துட்டு வரப்போ இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரப்போ பை விச் டைம் அவன் வந்து அந்த பொண்ணை பார்த்துருப்பான்னு கெஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைம் போயிட்டு வரப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மாதமாக அவன் அதிகமாக வாந்தி எடுக்கிறானே, அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்போ ஏதோ ஒன்று அந்த பொண்ணு கொடுத்ததில் ஜூஸில் பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி வந்து பயங்கரமாக போலீஸை ப்ரெஸ் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. மொதல் தடவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டை, சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. 2வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. பட் ஃபைனலி இந்த பையன் இதெல்லாம் இந்த பையன் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பஞ்சாயத்து முன்னும் பின்னுமா போயிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலி அந்த பையன் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த பையனோட உடம்புல வந்து இந்த பெஸ்டிசைடோட ட்ரேசஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருது. 10 நாள் கழிச்சு உடம்புல வந்து ட்ரேஸ் இருக்குன்னு தெரிஞ்சது போஸ்ட்மார்ட்டம் அப்போ. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஒரு லாங் இன்வெஸ்டிகேஷன். அப்பவும் ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு எதையுமே ஒத்துக்கலான்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப நேரம் கிரிட்டிக்கலாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆமாம் இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா என்னோட மாமா 3 பேர் ஸ்கெட்ச் போட்டு இவனை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு என்ன பயம்னா இவன் வந்து என்னோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கான், இவன் வந்து என்னை வந்து வேறு யாரு கூடயும் வாழ விட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அந்த பயத்தில் நான் எப்படியாவது இதுலேருந்து எக்ஸிட், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் முதல்ல நார்மலாக வெளியே போகணும்னு நினைக்கிறேன். என்னை வெளியே போக விடாமல் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ ஈவென்ச்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே போகிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இதை நார்மலாக அவங்ககிட்ட பேசி தீர்த்துருக்கலாம். இல்லை இதையே வந்து போலீஸ்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி என் ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கான்னு சொன்னால் போலீஸ் அதை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது இவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப்புங்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஜஸ்டிஸ் முன்னாடி நிற்காது. கொலை பண்ணது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பையனையும் சாவடிச்சு இந்த பொண்ணு இப்போ கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா கஸ்டடிக்கு போகிறாங்க, அந்த பொண்ணோட மாமா வந்து கஸ்டடிக்கு எடுக்கப்படுறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறப்போ பாத்ரூம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் இருக்கிற அந்த டாய்லெட் கிளீனர்கள் அதை எடுத்து குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் 2 நாள் கழிச்சு உடம்பு ஸ்டேபிள் ஆகிறப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த 2 கான்ஸ்டபிளை இப்போ சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா எதை எடுத்தாலும் பார்த்து எடுத்து குடிச்சிட்றாங்கிற மாதிரி இருக்குது. ஒன்று நீ குடிக்கிற இல்லை இன்னொருத்தனுக்கு ஊற்றி கொடுத்துட்றேன்னு. ஸோ பேசிக்காக இதுதான் இப்போ கேரளாவில் நடந்திருக்கிற இந்த பாரசல்லா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேஸ். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே 2 பேருமே டாக்ஸிக்காக தான் இருக்காங்க, லவ்வர்ஸே டாக்ஸிக்காக தான் இருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு ரொம்ப நார்மலான பொண்ணு, இந்த பையனும் ரொம்ப நார்மலான பையன் மாதிரி இருக்காங்க. அந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்களை எக்ஸ்ட்ரீமுக்கு இது புஷ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு பேசிக்காக தோணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கெட்டிங் கேரிட் அவே அப்படிம்பாங்கல்ல, தே ஹவ் ஜஸ்ட் காட் கேரிட் அவே அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. பட் அகைன் நான் வந்து லீகல் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது, சைக்காலஜிஸ்ட்டும் கிடையாது. பட் நிறைய கேசஸை பார்க்குறப்ப எனக்கு அதுதான் தோணுது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஷேர் பண்ணி, மச்சான் நீங்கள் நார்மல் பீப்புள் தான், பட் உங்களுக்கே டோன்ட் டூ திஸ் டு யோர் செல்ஃப் அப்படிங்கிறத சொல்லி ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நல்லது, டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நம்மளையே போட்டு தள்ளிட்டுங்கிற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் இதுதான். இன்னும் கேஸ் போயிட்டுருக்குது, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. இன்னும் பல திருப்பங்களுடன் காத்திருக்கும் கேரளா மக்களோட எம்ஜி ஸ்குவாடும் சேர்ந்து இந்த கேஸ் என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்படி ஒரு கேஸ் கேரளாலே நடக்குதுன்னு யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ஷேர் மேக்ஸிமம், எஸ்பெஷலி டு த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பீப்புள். நாளைக்கு நான் வேறு என்ன டாபிக் பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் மதன் கோரின்னு சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் டிக்கோட இருக்கும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.